வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பர்த்த மகசாயலுக்கு விக்ஞாபதி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட ஜி5 ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த 90ஸ்ல வந்த வீரா படம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஹீரோ எப்படி ரெண்டு ஹீரோயின்களை சமாளிக்கிறாரு அப்படின்ற தீம்ல நகரக்கூடிய கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ரவி தேஜாவை காட்டுறாங்க. இவரு ஒரு ஒயின் கம்பெனியோட ஓனரா இருக்காரு. தன்னோட ஒயினை எப்படியாவது அப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்பெயினுக்கு கிளம்பி போவாரு. அங்க அந்த ஸ்பிரிட் கம்பெனியோட ஓனர் தான் ஆஷிகா ரங்கநாத். இவங்களுக்குள்ள ஸ்பெயின்ல ஒரு விதமான பழக்கம் ஏற்படுது. அது ஒரு விதமான ஒன் நைட் ஸ்டாண்டாவே மாறுது அப்படின்னே சொல்லலாம். ரவி தேஜாக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கும். அவரோட ஒய்ஃப் தான் டிம்பிள் ஹயாட்டி. இவங்க கிட்ட ரவி தேஜா இந்தியா இந்த விஷயத்த சொல்லாம மறைக்கிறாரு. அண்ட் ஒரு கட்டத்துல ஆஷிகா ரங்கநாத் அங்க இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, ரெண்டு பேரையும் எப்படி சமாளிக்கிறாரு, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத இந்த படத்தோட கதை. வீரா படத்துலயாவது ரஜினி தெரியாம ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால இந்த விஷயங்களை பண்றாருன்ற மாதிரி ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தெரிஞ்சேதான்டா இதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனா சில விஷயங்களை பண்றாரு. கேட்டா மனசாட்சி தான் என்ன அப்படி பண்ண சொல்லிச்சு, நானா இருந்திருந்தேன்னா இதை பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சப்பக்கட்டு வேற கட்டுறாரு. இதுல உச்சக்கட்டம் என்னன்னா, அந்த ஹீரோயின்கள் மேல தூக்கி பழிய போடுறாரு. அதாவது ஒய்ஃப் கிட்ட நான் உங்க கூட டெய்லி ஒன்னா இருப்பேன், அங்க போய் நான் தனிமையில இருந்தனாலதான் இதை பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணு கிட்ட என்னன்னா, நீ பாக்குறதுக்கு பயங்கர அழகா இருந்த, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன்னா கன்றாவியான காரணங்களா இருக்கே அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. அந்த காலத்துல சொசைட்டில ஆணாதிக்கம் அதிகமா இருந்துச்சு. இந்த மாதிரியான தப்புகளை பெருசா கண்டுக்காம கடந்து போறது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே பண்ணிட்டு தான் இருந்திருப்போம். இன்ஃபேக்ட் படங்கள்ல வந்தாலும் அதை ரசிச்சுட்டு தான் இருந்திருப்போம். பட் இப்போ ஒரு விதமான சமத்துவத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அண்ட் பெண்ணுரிமை நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாதிரியான படங்கள் நம்மள பின்னோக்கி தள்ளுற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த சம்பவங்கள் நேர்ல நடந்தாலும் சரி, படத்துல நடந்தாலும் சரி, கண்டிப்பா கண்டனத்துக்குரியதுதான். இந்த படத்துல சமாளிக்கிறேன் அப்படின்னு பண்ணக்கூடிய அந்த காமெடிகள் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் பெருசா போர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் இல்ல. விஷுவலா நல்லா தான் இருந்துச்சு. ஆனா மாரலி ரொம்ப ரொம்ப தப்பா இருந்துச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா அலாமிங்கெல்லாம் இல்ல. டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.